ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். குறைவான எண்ணெயில் மசாலா உதிராமல் நல்லா தோசை தவாவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டால் அப்படி இருக்குங்க இந்த மீன் வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு தேங்காய் பாறை மீன் 1.5 கிலோ அளவு வாங்கியிருக்கோம். தலை தனியாக உடம்பு தனியாக 2ஆக கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். இதே போல் வீட்டுக்கு 2 கோடு போட்டுக்கிட்டேன். நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் உள்ளே நல்லா சேர்ந்து வரணுமில்ல, அதுக்காக தான். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். சேர்க்குறப்ப 2 ஸ்பூனாக இருக்கும், ஆனால் பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தோம்னா, மசாலானா மீனில் நல்லா ஒட்டி வரும், அதனால தான். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக இதே போல் தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மீன்லேயே நிறைய மீன் இருக்குது முள் இல்லாமல். இந்த மீனுமே அதே போல் தான் முள் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக தேங்காய் பாறை மீன் கிடச்சிதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு தான் நல்லா அருமையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சாப்பிட்றதுக்குமே அந்த மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, மீனில் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். கடைசியாக இதுக்கு மேலே லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லாவே ஊறி வரட்டும், அதுக்கப்புறம் வறுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லாவே சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பாறை மீனை, அதாவது தேங்காய் பாறை மீனை நம்ம தோசை தவாவில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் நான் பாடி பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, திருப்புறப்பவே தெரிஞ்சிருக்கும். மசாலா மீன்லேயே நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயுமே குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தோசை தவாவில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்குமே ரொம்ப நல்லது எண்ணெய் சேர்க்கலாம். இந்த மீனை வறுத்தெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 4 நிமிஷம் போல் ஆச்சு. ஏன்னா நான் சிம்லேயே வச்சு தான் வறுத்தேன். நீங்களுமே சிம்மில் வச்சு வருங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் சின்னதாக மெலிசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு சீக்கிரமே டைம் எடுத்துக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதால சிம்மில் வச்சே வறுத்து விட்டுக்கோங்க 2 பக்கமும். நம்ம ரொம்ப ஹையில் வச்சாலும் தீஞ்சிடும். பார்த்திங்களா, நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடானதும் மீனோட தலையை பொரிச்சு எடுத்துப்போம். அதுக்கு மீனை ஒவ்வொன்றா தோசை தவாவில் வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு 4 பக்கமுமே இதே போல் மாற்றி மாற்றி வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துப்போம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா உள்ளே இருக்க மசாலானா வேகாமல் இருக்கும், மேலே இருக்கிறதுனா நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்கும். அதனால் இதே போல் நான் வச்சுருக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துப்போம். நிறைய பேருக்கு மீனோட தலையை விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரினா யார் யார் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்குமே மீனோட தலை ரொம்பவே பிடிக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, மீனோட தலை நல்லாவே வெந்து வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். மீன் வறுக்கிறப்பவே 2-3 துண்டு காலி ஆகிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வறுத்து பாருங்கள். இந்த மீன் இல்லை, எந்த மீன் வறுத்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கன்னா அப்படி தாங்க, வறுக்கிறப்பவே ஆளுக்கு ஒரு மீன் கொடுத்துருவேன். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யாருன்னா சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, தேங்காய் பாறை மீன் வறுவல் செமையாக மசாலா உதிராமல் குறைவான எண்ணெயில் ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மீன் வறுவலை சாம்பார் சாதம், ரச சாதம், அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு வச்சுட்டு அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பார்க்குறப்பவே ரொம்ப யம்மியாக ஜூஸியாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்குமே அதே போல் தான் இருந்தது. நான் ஒரு மீனை புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக
அந்த செதை பாருங்களேன் எவ்வளோ நிறைய இருக்குது. சாப்பிட்டோம்னா அப்படியே வாய் ஃபுல்லாக செதையாகவே இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது சுட சுட சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பாறை மீன் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.